Kia ora, vanakkam and welcome to Malini's Big Boss Review. இது day 48 நவம்பர் 23ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நான் day 48 சொல்றேன், அவங்க day 49 சொல்றாங்க. இதுக்கு என்ன குழப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போனது வந்து நான் கணக்குல எடுக்கல, அதனால நான் day 48 சொல்றேன். அவங்க கிட்டத்தட்ட 50 நாட்கள் அப்படின்ற கணக்குல பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி I want to talk about as I said, I've not been well, so பெட்லயே இருக்கிறனால டிவி ஆன் பண்ணி லைஃப் அப்பப்போ பார்த்து அதையும் இந்த நிகழ்ச்சியோடு நான் உங்களுக்கு நினச்சிக்கிறேன். பிகாஸ் அது நீங்கள் பார்க்கணும், நீங்கள் உங்களில் நிறைய பேர் சொன்னதுனால அதை நான் சேர்த்துருக்கேன். லைவ்ல நான் பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவும் ரஞ்சித்தும் பேசிகிட்டு இருக்காங்க. ரஞ்சித் ஓ மை காட், ஓகே, anyway, come to Ranjit in a bit. ஸோ சத்யா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரஞ்சித் சொல்கிறாரு, நான் இன்னும் ஒரு நாள் தான் நான் உங்களோட வந்து இணைஞ்சிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வீக்கெண்ட் 1 or 2 daysன்னு சொல்லுவார். பிகாஸ் வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச பிறகு அவர் வந்து இப்போ பெண்கள் அணியில் இருக்கார்ல, ஹில் கம் பேக் டு த பாய்ஸ் சைட் அப்படின்றது வந்து ஹீஸ் கவுண்டிங் டவுன், லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோயிங் பேக் டு த பாய்ஸ் டீம்ன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதில் வந்து அவர் வந்து அவரோட மாரல் டிலேமா சொல்வார். ஆண்கள் அவர் ரஞ்சித் வந்து சத்யா சொல்வார், வந்து பெண்கள் அணியில் இருக்கிற ஆண்கள் அணி வந்து வெற்றி பெற்ற போது ஆண்களுக்காக நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட எனக்கு பிகாஸ் ஐம் பார்ட் ஆஃப் த ஃபீமேல் டீம் எனக்கு வந்து அது மனசு கொஞ்சம் வேதனையா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதுதான் மாரல் டிலேமா. சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நல்ல கணவராக இருக்கிறதா, இல்லை நல்ல மகனாக இருக்கிறதா, நல்ல தொழிலாளியாக இருப்பதா, இல்லை என் குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறதா, இந்த மாதிரி மாரல் டிலேமா. Do I go for my son's performance or should I go for the important meeting? அதெல்லாம் மாரல் டிலேமா. நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாடம் நடக்கிற விஷயங்கள், சில நேரங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இதுக்கு போறதா அதுக்கு போறதா, இதுவா அதுவா அப்படின்ற ஒரு நிலைமை. ஆண்கள் சில நேரங்களில் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நான் என் மனைவி எங்க அம்மா சொன்னது தவறு அப்படின்றத வந்து என் மனைவிக்காக பேசிட்டா, இல்ல எங்க அம்மா வந்து வயசானவங்க அப்படின்னு விட்டுறதா அப்படின்றது வந்து. ஸோ அம்மா அப்பாக்கம் பேசுறதா, யூ கெட் வாட் ஐம் சேயிங். ஐம் ட்ரைங் டு சே இட் இன் தமிழ்ல. சொல்ல உங்களை சில பேர் வந்து தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் மொழி பெயர்க்கிறேன், சரிங்களா? சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரல் டிலேமா பற்றி சொல்கிறாரு. ரஞ்சித் வந்து எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறாரு. ரஞ்சித்துக்கு வந்து இதுதான் என்னோட யோசனை, இதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற சொந்த நினைப்பு கூட வராதுங்களா? அவர் என்னங்க எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறாரு. ஏன்னா ரஞ்சித் வந்து என்னதான் பண்ணுறாருன்னு தெரியல. அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பெயர் வாங்கணுன்றதுக்காகவே முடிவு எடுத்து வந்திருக்காரு. அது வந்து அவரோட உண்மையான முகம் கிடையாதுன்றது வந்து எனக்கு நாளுக்கு நாளுக்கு அந்த சந்தேகம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ அதுதான் விஷயம். அப்புறம் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்திரிச்சு வராங்க. அண்ட் ரஞ்சித் பற்றி பேசும்போது அவர் வந்து எல்லாரையும் தொட்டு பேசுறாரு. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாரும் தொட்டு பேசுறாரு. ஜாக்லின் அவங்க மேலே சாஞ்சி இருக்கிறாங்க, ரஞ்சித்தோட நெஞ்சில் சாஞ்சி இருக்கும்போது அவர் வந்து ஜாக்லினுக்கு தலை மசாஜ் பண்ணி விடுறாரு, முதுகெல்லாம் மசாஜ் பண்றாரு. அண்ட் ஐ வாஸ் லைக், தெரியல, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு, தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் எனக்கு அது வந்து ஐ திங்க் யார்கிட்ட பேசுனாங்க, வர்ஷினி கிட்டே சௌந்தர்யாட்ட பேசுவோம், இப்படி தொட்டு இப்படி பேசினாரு. எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் ரைட். ஆனந்தி பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது ஆனந்தி காலை தொடுறது, அந்த நீயை தொடுறது, அதெல்லாம் ஐ ஃபெல்ட், தெரியலங்க, அது நான் தப்பா யோசிக்கிறேன்னா ப்ளீஸ் forgive me for it. பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் யூ. ஸோ ஜெஃப்ரி திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. காஃபி டீ அண்ட் ஹாட் மில்க், ஹாட் வாட்டர் அப்படின்ற லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ரஞ்சித் வந்து அத்தனை தடவை காஃபி குடிக்கிறாரு. பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. திரிஞ்ச பால் பரவாயில்ல, எனக்கு மட்டும் கொடுங்க, என் வாயில ஊற்றிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அந்த பாலுக்காக அந்த பிரச்சனை போகுது. அப்புறம் பாலே இல்லைன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இவ்வளோண்டு பாலுக்கு அத்தனை தடவை ஒரு 4-5 டைம்ஸ் தண்ணி ஆட் பண்ணுறாங்க. டைல்யூட் ஆகி அது காஃபி டீ குடிக்கிறாங்க. ஆனால் சுயமாக பால் குடிக்கிற தீபக்கும் சரி ராணவ்க்கும் பால் கொடுக்குறாங்க. ஸோ அது ஃபார் த கிரேட்டர் குட்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இந்த தடவை நம்ம எல்லாருமே வந்து அந்த பாலை பயன்படுத்தி எல்லாருக்கும் காஃபி கலக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. பால் தான் குடிப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சரி, இந்த தடவை வந்து யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். இந்த மாதிரி தண்ணி கலந்த பாலில் வேணா நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் காஃபி டீ போடுறேன் அப்படின்னு சொல்லலாமே. ஏன் இவங்களுக்கு மட்டும் தனியாக பால் எடுத்து வச்சு எல்லாருமே வந்து டைல்யூட்டட் மில்க் குடிக்கிறாங்கன்றது, காஃபி அண்ட் டீ குடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. மேபி பிகாஸ் காஃபி அண்ட் டீயில் மோர் ஃப்ளேவர் இருக்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜெஃப்ரி உள்ள வந்து காஃபி டீ போடணுன்றதுக்கு வந்து
ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு இதில் உனக்கு எது வேணும்னு கேட்குறாங்க. ஒரு கையில் வந்து பெப்பர் இருக்குது, ஒரு கையில் சால்ட் இருக்குது. ஜெஃப்ரி சூஸ் பண்ணது வந்து சால்ட். ஆனால் அது அவ்வளோ சால்ட்டுங்க. அது வந்து ஒரு 1 teaspoon salt, 1/2 teaspoon salt இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பையன் எடுத்து வாயில் போட்டுப்பான். And I'm like, oh my god, that's a lot of salt. சில நேரங்களில் இவங்க கொடுக்குற டாஸ்க் யோசிக்கிறது இல்லை அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. பட் யா, பட் he did it. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா என்டையர் கிச்சனை வந்து கிளீன் பண்ணுறாங்க. எப்படி கிளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக் அண்ட் ஸ்பென்ங்க. அந்த ஏப்ரன், அந்த மிட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி அந்த திட்டில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சு தர கிளீன் பண்ணுறாங்க. அந்த இடமே அவ்வளோ சுத்தமாக இருக்குது. நான் கேர்ள்ஸ் ஹேவ் டேக்கன் ஓவர் த கிச்சன் இல்லை. ஸோ அந்த பொண்ணு தனியாக பண்ணுறா. அப்பப்போ மஞ்சள் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன சமையல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சில பாத்திரம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. பட் இட்ஸ் லைக் 90% ஆஃப் த ஒர்க் வாஸ் டன். இதை தீபக் வெளியில் போய் சொல்லுவார், அந்த பொண்ணு அவ்வளோ சுத்தமாக பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அன்ஷிதா அண்ட் சுனிதா அந்த மாதிரி சுத்தம் பண்ணாங்க. இந்த தடவை வந்து பவித்ரா தனியாக பண்ணியிருக்கா ஹெட்ஸ் ஆஃப்டர் மாதிரி தீபக் சொல்கிறார். தீபக் கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா, பாராட்டு வருதுன்னா மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு சே தட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 24/7 காட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ மெனக்கடுவாங்க. ஏப்ரன்லேருந்து டிஷ் கிளாத்லேருந்து எல்லாத்தையும் கழுவி கொண்டு போய் வெளியில் காய போட்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி தொடச்சி எடுத்து வச்சு அந்த திட்டெல்லாம் துடைப்போம். வெரி குட், வெரி குட். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் ஹர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து இவங்க என் ஃபேமிலி வந்து அப்படி இருக்கும், உன் ஃபேமிலி வந்து அப்படி இருக்கும், அவங்க கான்ஃபிடென்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து சேர்ந்துக்கிறாரு. ஜெஃப்ரியும் சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஜோவியல் டைப் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பேசுகிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்கன்ற மாதிரி அது வந்து ஒரு தெளிவு கொடுக்குது நமக்கு. தட் மீன்ஸ் யூ ஃபீல் தட் ஓகே, நான் வந்து தாண்டி வந்துடுவேன், ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் இருப்பேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கொஞ்சம் குத்தி விடுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஷி சேஸ் அ ஃபியூ திங்ஸ். அதில் வந்து ஒன்று வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாங்க, எப்படி வந்து உன்னோட பேக்கரியை பற்றி பேச்சு எடுக்கலாம். ஸோ ஜாக்லின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மஞ்சரி வந்து உன்னோட பேக்கரியை பற்றி பேசினதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ், அதெல்லாம் கொண்டு வரது சரியில்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஆமாம், ஃபேமிலி வீட்டில் இருக்க மாதிரி இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் அப்பாவோட பேக்கரின்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்றது வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோஸ்ட் செக்மெண்ட்டை வந்து ஐ தாட் வாஸ் நாட் அப்ரோப்ரியேட். இந்த மாதிரி வெளிப்படையாக ஒருத்தவங்களை வந்து தாழ்த்தி மனசை வேதனைப்படுத்தி இப்படி தான் டாஸ்க் பண்ணணுமா, இது தான் வந்து பிக் பாஸா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா சொன்னது தான், சிவாக்கு வந்து உங்களுக்கு ரோஷமே வராதா, உங்கள் வீட்டு உப்போட எங்கள் வீட்டு உப்பையை நான் உங்களுக்கு தரேன், அது சாப்பிட்டாச்சும் பாருங்கள் உங்களுக்கு ரோஷம் வருதான்னு கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்புடையதே கிடையாது. அது விஜய் சேதுபதி கண்டிச்சே ஆகணும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. விஜய் சேதுபதி இஸ் another topic altogether. I'll come to it in a bit. இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்குது 24/7 பார்த்தது. ஸோ ஜாக்லின் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு she uses some words as well. உனக்கு வந்து மந்தமான அறிவுன்ற மாதிரி, மந்தமான மைண்டுன்னு சொல்லுவாங்க. சௌந்தர்யாட்ட சொல்லுவாங்க, ஒரு விஷயம் வந்து ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில் நீ ஸ்டக் ஆயிட்டேன்னா அங்கேயே இருப்ப, மற்றதெல்லாம் ப்ரொசஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றது வந்து எடுத்து சொல்றது அவங்ககிட்ட தனியாக சொல்றது ஓகே, பட் மந்தமான அறிவு அப்படின்னு சொன்னது வந்து ஏற்புடையதில்லைன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. அண்ட் அதே வந்து ஜாக்லின் ஏற்கனவே சொன்னது போல அவங்க சொல்லுவாங்க, சிவாக்கு வந்து தர்ஷிகா சொன்னது சரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, அருண் வந்து ஒரு லூசா, எல்லாத்துக்கும் கோவப்படுறான். ஸோ மந்தமான மைண்டு, லூசா, இந்த மாதிரி வார்த்தைகள் ஜாக் பயன்படுத்தினது வந்து எனக்கு வந்து it doesn't sit well with me. I don't think it's right. ஸோ இது வந்து 24/7 காட்டுறாங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. மத்தியானம் ஆயிடுச்சு. ரஞ்சித் வந்து ஷேடோ வச்சு பார்த்து அவர் சொல்றாரு, ஒரு 11:30 மணி ஆகும், லெட்ஸ் ஆல் கோ ஸ்ட்ரெயிட் ஃபார் லஞ்ச்ன்ற மாதிரி தீபக் கிட்ட சொல்றாரு. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். ஷேடோ வச்சு சொல்றது இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்கில்ஸ், ரைட்? ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் நம்மள நிறைய பேர் மறந்துடும், எப்படி இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் பார்க்கறது அப்படின்றது வந்து we don't pay attention to it because we are so reliant on gadgets, right? Watch, phone and all of that. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சிவா அங்கே எந்திரிக்கிறாரு. இஸ் வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் அதர் பீப்புள் ஸ்லீப்பிங். அமைதியாக எந்திரிச்சு அந்த ட்ராரை சாத்துறது கூட வந்து ஸ்லோவாக சாத்தி அவர் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு போவார். ராணுவ அந்த நேரம் எந்திரிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. சாச்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த வெளியில் உட்காந்து பேசுகிற கும்பல் வந்து பெருசாகிட்டே போகுது. அந்த இடத்துல வந்து சாச்னா வந்து she would talk about
இந்த குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி, சாச்சனா அண்ட் a few others உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வர்ஷினியும் இருப்பாங்க. சாச்சனா சொல்லுவாங்க, இந்த வாரம் நான் தான் வெளியாவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து சில விஷயங்கள் தப்பான விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு அந்த தோப்பு காரணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு இப்போதும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த தடவை எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்றாங்க. நாங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம், சாச்சனா தான் வெளியே போவாங்கன்னு. ஆனால் பார்த்தா வர்ஷினி இவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ஷினி ஹெஸ் லெஃப்ட் பிக் பாஸ் சீசன் 8. சாச்சனா இன்னும் கேமில் தான் இருக்கிறாங்க. மிட் வீக் இவிக்ஷன் ஒன்று வச்சு சாச்சனா வெளியில் எடுத்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எனிவே, ஸோ இவிக்ஷன் பார்த்தீங்கன்னா வர்ஷினி ஹெஸ் பின் இவிக்டட், ரைட்? ஸோ சாச்சனா வந்து அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஆனந்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி தப்பாகவே யோசிக்காது. சில நேரங்களில் இட் இஸ் குட். சாச்சனா பண்ணுற அந்த விஷயம் சரியான விஷயம். அதாவது ஷீ ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹர் வாட் ஷீஸ் டன், ஹர் ஆக்ஷன்ஸ். இது சரியா தவறா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இது பண்ணியிருக்குமே, இது சொல்லியிருக்குமே, இது சரியா, இது தவறா, இதை நான் இன்னும் எப்படி பெட்டரா சொல்லியிருக்கலாம், இவங்க மனசு புண்பட்டுச்சா, இவங்க மனசு ஏன் புண்பட்டுச்சு, இதை நான் இன்னும் எப்படி பெட்டரா சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை செய்யறது வந்து சாச்சனா சரியான விஷயம். ஆனா இது யோசிச்சா மட்டும் பத்தாது. இந்த யோசனைக்கு பின்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இனிமே அந்த தவறு திரும்ப செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து இல்லை நான் வந்து அழாம இருக்கணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சாச்சனா சொல்றாங்க. அப்போ ஆனந்தி சொல்வாங்க, இல்ல ஏன் வந்து ஒரு கோவம் வந்த கோவத்தை வெளிப்படுத்துறோம், அதே மாதிரி ஒரு இமோஷன் தானே கண்ணீரும், இதையே நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம். I agree with ஆனந்தி. We always see tears as a sign of weakness, not necessarily. ஆனா இது வந்து மைண்ட்ல ஏத்திப்பாங்க நினைக்கிறேன். சாச்சனா நீங்க பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில வந்து அவ்வளோ அழுவாங்க, ரைட்? ஸோ tears are not a sign of weakness. It shows that you're processing your emotions and your body is reacting to the emotions, right? So I agree with Anandi on that one. அப்புறம் விஜய் சேதுபதியோட சீன் இதெல்லாம் வந்து 24/7ல நீங்க பார்க்காத அந்த 2 மணி நேர நிகழ்ச்சியில பார்க்காம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னங்க 2 மணி நேரம் நிகழ்ச்சியெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் அநியாயமா இருக்குது. Absolute disregard for people and audiences time and their இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில 2 மணி நேரம் இப்ப நான்லாம் வந்து ஐயோ கடவுளே எப்படா இந்த ப்ரோக்ராம் முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். I feel they should really respect the audiences. 2-hour program na it's a bit much. Yeah, normal program பார்த்தீங்கன்னா 1 hour 16 minutes, 1 hour 15 minutes அப்படி போட்டுட்டு இருக்காங்க. They should just stick to 47 minutes, make it succinct and எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். வா இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். என்னடா எப்படா ப்ரோக்ராம் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர்ல. ஸோ யா, விஜய் டிவி ஷுட் லுக் இன்டு தட். பட் எனிவே, Vijay Sethupathi enters and he's wearing nice glasses, but I don't quite like his outfit. ஒன்னு ஜிப்பு வைங்க இல்ல பட்டன் வைங்க. எதுக்காக ஜிப்பும் பட்டனும் வச்சிருக்கீங்க? ஜிப்பு எங்கேயோ வந்து எங்கேயோ போகுது அண்ட் பட்டன் வேற இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் இட் நாட் ரியலி நைஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அவர் வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் சொல்லுவார், கேட்பாரு. அதிகாரம் ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்றது பாத்தீங்களா, அதிகாரம் கை மாறியதா அப்படின்றலாம் கேட்பாங்க. இந்த அதிகாரம் அப்படின்றது வந்து நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பதவியில உள்ளவங்க என்ன யார் கேள்வி கேட்கறதுன்றது மாதிரி ஒரு அராஜகம் பண்ணுவாங்க, ஆட்டம் போடுவாங்க. இது வந்து என்னோட வாழ்க்கையிலும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா இந்த அதிகாரத்துல உள்ளவங்க என்ன உணரணும்னா, அவங்களோட இட் இஸ் நாட் அபவுட் ஹூ யூ ஒர்க் ஃபார், எவ்வளோ அதிகாரம் பண்ணீங்கன்றது கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்கள் வந்து பாசிட்டிவாக தொட்டிருக்கீங்கன்றது தான் விஷயம். இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் எல்லாரையும் அடக்கு முறைக்காக பயன்படுத்துகிறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. இது பெண்கள் இடையிலும் நடந்தது. அதை வந்து ஆண்கள் எப்படி துஷ்பிரயோகம் பண்ணாங்களோ அதை வந்து பெண்கள் வந்து கை மாறும்போது பெண்கள் எப்படி துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், ரைட்? ஸோ விஜய் சேதுபதி காம்ஸ் அண்ட் தென் அப்புறம் வந்து eat 5 star do nothingனு ஒரு டாஸ்க் ஒன்று, அது ஜஸ்ட் ப்ரொமோஷன் பிராண்டிங் எக்ஸசைஸ் அது பண்ணாங்க, வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. விஜய் சேதுபதி வந்து பிரியாணி அனுப்புறாரு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, பவித்ரா அண்ட் மஞ்சரி தான் சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து சர்வ் பண்ணுறாரு. அது என்னன்னு தெரியலங்க, எப்போதுமே வந்து பெண்கள் தான் சர்வ் பண்ணுன்றது என்ன கணக்குன்னு தெரியல, பெண்கள் தான் கடைசியை சாப்பிடணுன்றது என்ன கணக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து நியூசிலாண்டில் இருக்கிற ஃப்ரெண்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் a year வந்து இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி எல்லாருமே வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போவாங்க. ஒரு இடத்த எடுத்து ஒரு ஷெலி மாதிரி எடுத்து அது ஒரு நினைக்கிறேன் எப்படி ஒரு 40-50 குடும்பங்கள் போவோம். அதில் ஆண்கள் எல்லாம் சமைச்சு பெண்களுக்கு பரிமாறுவாங்க. ஸோ that's something very very interesting. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா we are still in the stereotypical roles-லேயே இருக்கிறோம்.
பெண்கள் பரிமாறுறாங்க அது. ஆனால் அவங்களோட பெருந்தன்மையும் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களும் பரிமாறுறாங்க, அதை வந்து எல்லாரும் ரெசப்ட் பண்ணிக்கிறாங்க. முத்துக்குமரன் முன்னுக்கு வந்து அது செஞ்சது எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் 2 ஆண்கள் வந்து செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது நடக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு காட்டுறாங்க. அதில் வந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. அதில் சில உண்மைகள் வந்து வெளில வருது. சாச்சனா வந்து தனக்கு தீபக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஜெஃப்ரி வந்து அன்ஷிதா வந்து கட்டி பிடிக்கும். உனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்களை கட்டிப்பிடின்னு சொல்லும்போது அன்ஷிதாவை கட்டி பிடிக்கிறாங்க. விஷால் வந்து தர்ஷிகா மோர் தென் a ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. சவுண்ட் வந்து ஒரு தமாஷ்காக ராயன்ட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. இந்த ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. தர்ஷிகா வந்து ஐ லைக் யூன்னு விஷால் கிட்ட சொல்றாங்க. உனக்கு வந்து அது இதெல்லாம் ஜாக் பண்ற விஷயம், ஜாக் பண்ற வேலை. ஏன்னா தர்ஷிகாக்கு விஷாலை பிடிக்கும்ன்றதுனால செய்யறாங்க. ஆனா விஷால் ஹோப் கொடுக்குறாரு பாருங்க. ஜாக்லின் கிட்ட வந்து இது முடியவே முடியாது, இது நடக்காத ஒரு விஷயம்னு ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹோப் கொடுக்குறாரு. ரைட். ஸோ தர்ஷிகா சீஸ் அவங்க வந்து விஷால் வந்து ஒரு க்ரஷ் தான். லவ்வா க்ரஷ்ன்னு சொல்லும்போது க்ரஷ்னு. ஐ திங்க் தர்ஷிகா வந்து கான்டென்ட்டுக்காக தான் இந்த லவ் ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்கன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்கிறது. பவித்ரா அண்ட் ராணவ் வந்து அந்த லவ் மேட்டர் நம்ம எல்லாருமே பேசுறோம். இந்த மாதிரி ராணவ் பண்றது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணுக்கு வந்து கான்டென்ட்காக லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அக்கான்னு சொல்லிட்டு போறதெல்லாம் தப்பு அப்படின்றது வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம தான் வெளியில அடிச்சுக்கிறோம், அவங்க உள்ளுக்கு வந்து கரெக்டா தான் இருக்காங்கன்னு. ஆனா அது பாத்தீங்கன்னா ராணவ் தெளிவுபடுத்துவாரு. இந்த பவித்ராட்ட சொல்லி இந்த மாதிரி நானும் நீயும் ஒப்பந்த மாதிரி தானே போட்டுக்கிட்டோம், இது உனக்கு தெரியும் தானே, நான் அதுக்காக தானே பண்றேன் அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்க்கு தெளிவு கொடுக்கறதுக்காக அந்த போர்ஷனை காட்டினாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. They trying to say that Ranaf is not a bad guy. யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம கண் பார்வைக்கு காட்டுறது வந்து அந்த எடிட்டர் அண்ட் த டீம். ரைட். டீம் சொல்ல இந்த போர்ஷன் 60 கேமரா 60 ஆங்கிளில் 60 விஷயங்களை எடுக்க முடியும். ஆனால் என்னென்ன விஷயம் நமக்கு காட்டுறாங்க அப்படின்றத வந்து எடிட் பண்ணி தான் காட்டுறாங்க. 24 மணி நேரம் நம்ம பார்க்கறது கூட நமக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லா 60 கேமராஸும் பார்க்கறது இல்லையே. ஸோ we can choose. ஓகே, இங்கே வந்து வெளியில வந்து முத்துக்குமரன் ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க, உள்ளுக்கு வந்து பவித்ரா அண்ட் ராணவ் பேசிட்டு இருக்காரு, இன்னொரு இடத்துல வந்து for example விஷால் and தர்ஷிகா பேசுறாங்கன்னா if we can choose, okay I want to concentrate on this conversation அப்படின்னு we can choose னா நம்ம பார்க்கலாம். பட் எடிட்டர்ஸ் இந்த டீம் என்ன பண்றாங்க, ஓகே இல்லை நீங்க முத்துக்குமரன் ஆனந்தி பேசுறது மட்டும் நீங்க பாருங்கன்ற மாதிரி போட்டு காட்டும் போது அதை வச்சு தானே நம்ம விமர்சிக்கிறோம். ஸோ 24/7 பார்க்கறதும் ஒரு பாயஸான ஒரு விஷயம் தான், 1 hour பார்க்கறதும் பாயஸான விஷயம் தான். ரைட். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை எடிட் பண்ணி அதை நமக்கு கொடுத்து it is their subjective angle, they're not being objective, right? அவங்க சப்ஜெக்டிவா பார்த்து நமக்கு என்ன காட்டணும்னு முடிவு பண்ணி தானே காட்டுறாங்க, அதை வச்சு தான் நம்ம விமர்சிக்கிறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுன்ற மாதிரி. அதில் தர்ஷிகாக்கு இந்த க்ரஷ்ல எனக்கு சரிப்பட்டு வரல, அது சரியா தோணலைன்னு கரெக்டாக சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் சரியா சொல்லுவாங்க. சௌந்தர்யா கிட்ட வந்து எப்போதுமே வந்து ஜெஃப்ரியோடய சுத்திட்டு இருக்காது, எங்களோட சுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மஞ்சரிக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காது, சத்தம் போட்டுட்டே. மஞ்சரி கேம் அவுட் as someone who's very promising but வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா, yeah she's not able to make up a mind மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. she's quite indecisive. அதுதான் அந்த வார்த்தை தான் அவங்களே பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஜெஃப்ரி வந்து ஓவரா கலைச்சு பண்றது ஓகே தான், பட் ஓவரா கலைக்காத அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. கலாய்க்காத இந்த வார்த்தை நான் அவ்வளோவா பயன்படுத்தினதில்லை. ஐம் ட்ரைங் டு பிக் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கான்டென்ட். ஸோ வர்ஷினி வந்து நீ எல்லாரையும் ரோஸ்ட் பண்றது பிரமாதமா பண்ற, ஆனா எங்களுக்கும் வந்து சில கான்டென்ட் கொடு, இது மட்டும் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனந்தி கிட்ட வந்து உன்னோட கோவத்தை நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. முத்துக்குமரன்ட்ட வந்து நீ ப்ரீ கான்சீவ் நோஷன், எல்லாரும் பத்தி இவங்க இப்படின்ற மைண்ட்ல வச்சு நீ விளையாடுற, அந்த மாதிரி பண்ணாத, இவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்கன்ற ப்ரீ கான்சீவ் நோஷன் இது உண்மையா இல்லாத பட்சத்துல வந்து நீ இவங்கெல்லாம் இப்படித்தான்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்துல நீ விளையாடிட்டு இருக்க, அது பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜாக்லின் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன்னோட ஆட்டத்தில் நீ வந்து கோட்டை விடுறியோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நாட் ஸோ இன் தோஸ் வேர்ட்ஸ், ரைட்? ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ the gist of it. So ராயன்ட்ட வந்து நீ கொஞ்சம் பாய்ஸ் டீமோடய சேர்ந்து விளையாடு, பெண்களோடயே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்ஷிதாட்ட அது ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அன்ஷிதா வந்து அது சொல்லும் போதே நீ வந்து பெண்கள் அணியில இருக்கன்ற ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போதே ராயன் மேல கையை வச்சு சாஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரைட். ராணவ் கிட்ட வந்து இந்த என்ன கலாய்க்கிறதுலாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாச்சனாட்ட எல்லாத்துக்கும் கோவப்படாத, எல்லாத்துக்கும் சண்டை போடாத, ஜெஃப்ரி கிட்ட சண்டை போடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க.
அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து விஜய் சேதுபதி கட் பண்ணா he tells the audience to clap for everybody. இது வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர். இப்போ வந்து கமல்ஹாசன் வந்து எல்லாரையும் வந்து அமைதியா இருங்கன்னு சொல்றது ஒரு விஷயம். எல்லாருக்கும் கைத்தட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் வந்து ஹோப், தேவையில்லாத ஹோப் கொடுக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனுக்காக கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் வந்து இப்படி கைத்தட்டுங்க அப்படின்னு சொன்னது வந்து ஏற்புடையதாக எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி கண்டினியூஸ் டு டூ திங்ஸ் தட் ஐ ஃபீல் he needs to work on. For example, என்ன தீபக் கிட்ட சொல்றது, இந்த மாதிரி நான் உங்களை எல்லாம் பேச விடலன்னு சொல்றாங்க, நீ பேசிட்டு இருக்கும்போது உங்களை உட்கார சொல்றேன்னு எல்லாரும் வெளியே சொல்றாங்க, நான் அப்படிலாம் சொல்லலைன்றது நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. I'm like, no, விஜய் சேதுபதி ப்ளீஸ், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உங்க கையில இருக்குது அந்த how you run the show இல்ல. ஸோ நாங்கள் வெளியில் பார்க்குறத தானே உங்களுக்கு சொல்கிறோம். எஸ், வி அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் பார்க்குறது 2 மணி நேரம், ஐயோ கடவுளே எப்படா இது முடியும் அப்படின்னு தோணும் போது நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் அங்கே நின்று அந்த நிகழ்ச்சியை செய்கிறது சாமானிய விஷயம் கிடையாதுன்றது அந்த அங்கீகாரத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இதுதான் உங்கள் பொறுப்பு, இதுதான் உங்களோட வேலை. அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை வரவழைச்சா தான் அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்களால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் கண்டென்ட் கொண்டு வரணும். நீ உட்காரு அப்படின்னு கோவப்படுறது வந்து அது ஏற்புடையதாக இல்லை. ஹீஸ் வெரி குவிக் டெம்பர்ட், ஹி ஹேஸ் டு டூ சம்திங் அபவுட் தட் அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன உடனே அவர் வந்து கோவப்படுறாரு. நீங்க என்ன எல்லாரும் இந்த மாதிரி உம்முன்னு கம்முன்னு இருந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன நீங்க உடனே பதில் சொல்லலன்ற மாதிரி பேசுறாரு. எனக்கு வந்து நீங்க தானே வந்து பேட்டரி கொடுக்கணும், நான் உள்ள வந்து பேட்டரி பார்த்து முடியுமா, எனக்கு சார்ஜ் கொடுக்கறது உங்களோட எனர்ஜி தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் திரும்ப அவர் வந்து பேசிட்டே இருக்கிறாரு. ஸோ அகெயின் as I said, வந்து இவ்வளோ கைத்தட்டெல்லாம் பேசி பாசிட்டிவாக சொல்லிட்டு we already know his format. சாட்டர்டே வந்து பாசிட்டிவாக எவ்வளோ முடியுமோ செஞ்சுட்டு அப்புறமா சொல்லிட்டு அப்புறமா அவங்கள வச்சு செய்கிறது தான் அவரோட ஃபார்மேட்றதையும் அவன் வெளியில் சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாரு. ஸோ ஹீ கெட்ஸ் அப்செட் அண்ட் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ராயனை வந்து எந்திரிச்சு பேச சொல்கிறாரு. ராயன் முகத்தில் வந்து அந்த பயம் தெரியுது. ஏன்னா போன வாரம் ராயனை வச்சு செஞ்சார்ல, நீ என்ன பேசுற, நீ உட்காருன்ற மாதிரிலாம் சொல்லி அவர் கொஞ்சம் மிரட்டணும்னு அந்த பையன் எந்திரிச்சு நின்று பேசும்போதே உடனே பதில் சொல்லணுன்றதுக்காக லாஸ்ட் வீக் ராஜாராணி டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த பையன் வந்து, அதாவது எப்படி அவர் கேட்குறாருன்னா, 7 சீசன்னா வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, இந்த ராஜாராணி டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு 7 சீசன்ல வந்து இல்லாதது 8வது சீசன்ல நீங்க என்ன செய்யறீங்க, பிரமாதமா செய்யறீங்கன்ற மாதிரி தான் அந்த விஷயம், ரைட்? அந்த பையன் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது சீக்கிரம் பதில் சொல்லணுன்றதுக்காக அவர் வந்து பதில் சொல்றாரு. ஆனா அவர் பயத்துல பதில் சொல்றாருன்றது தெரியுது. அவரோட முக பாவனை சிரிச்சுட்டு இவரோட ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. யூ ஆர் காசிங் so much of mental pressure for the contestants. As an host, I think அங்க வந்து இன்னும் கொஞ்சம் அக்கமடேட்டிங்கா அவர் இருக்கணும்ன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ இவர் கேட்குற கேள்விகளுக்கு வந்து அவர் கொடுக்குற பதில் வந்து ராயன் கொடுக்குற பதில்லாம் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர் மைண்டில் ஒரு பதில் யோசிச்சு வச்சிருக்காரு போல இருக்கு விஜய் சேதுபதி. இல்லை நான் இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார், இந்த நிகழ்ச்சி நீங்கள் 7 சீசனை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பாராட்டு வாங்கினவங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆனது கிடையாது, திட்டு வாங்கினவங்க எல்லாருமே மங்கி போனதும் கிடையாதுன்ற மாதிரி சொல்வார். நாட் இன் தோஸ் வேர்ட்ஸ், பட் ஸோ இஸ் ட்ரைங் டு, அது எப்படிங்க நீங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறீங்களோ அதை தான் இவங்க பதில் சொல்லணுன்றது வந்து கிடையாதுல்ல. ஸோ என்னை சுத்தல விடுறீங்க. பட் ஹி பேஸ் அட்டென்ஷன் இஸ் அமேசிங். ஒரு கட்டத்தில் வந்து சாட்சினா வந்து எந்திரிச்சு சாரி நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு கோர்வையாக சொல்வாருங்க. வாவ், தட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் அபவுட் விஜய் சேதுபதி, which means he pays attention to what they are saying, which is very very good. அந்த கட்டத்தில் வந்து அருண் சொல்வாரு, நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தேன், இந்த மாதிரி 2 ராஜ்யத்தை சேர்த்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தேன். ஆனால் தீபக் வந்து அதை வந்து என்னை சப்ஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி பண்றீங்க, ட்ரை பண்ணுங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமேன்னு விஜய் சேதுபதி அங்கே சொல்வாரு. முத்துக்குமரன் வந்து எந்திரிச்சு பேசும்போது ஆக்சுவலி ஆனந்தி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. இங்க இந்த சீசன்ல வந்து டாக்ஸிசிட்டி வந்து கம்மியா இருக்குது. மற்ற சீசன்லாம் ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்துச்சு, எஸ்பெஷலி சீசன் 7. ஓ மை காட், சீசன் 7 வாஸ் த அல்டிமேட். ஐ திங்க் சீசன் 7 என்ன ஐஸ்வர்யா தத்தா அண்ட் அந்த குப்பையை கொண்டு போய் பாலாஜி மேலே போடுறது அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது. அதேமாரி போன சீசன் அந்த 2 ஃபீமேல்ஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தாங்க. இந்த சீசன் அந்த டாக்ஸிசிட்டி கிடையாது. அண்ட் அசீம் வாஸ் ஆல்சோ குவைட் டாக்ஸிக், ரைட்? ஸோ இங்கே வந்து அது கொஞ்சம் கம்மின்றது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனந்தி அது கரெக்டாக சொல்லுவாங்க. அப்புறம் வந்து முத்துக்குமரன்ட்டு கேட்பாரு,
முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஆஃப் பை டெல்லிங் விஜய் சேதுபதி, சார் நீங்க வந்து அவங்க விஜய் சேதுபதி சொல்லுவார், நான் உங்களை பேச விடுறேன் தானே, அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு தீபக் கிட்ட சொன்னோன்னு தீபக் சொல்லுவாரு, ஆமா நீங்க எங்களை பேசத்தான் விடுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முத்துக்குமரன் அடுத்த டாபிக் போன பிறகு ஹில் கம் பேக் டு தட். ஹி சேஸ், இல்ல நீங்க வந்து எங்களை பேச விடுறது இல்லை, ஏன்னா அவ்வளவு மன உளைச்சலுக்கு நீங்க உள்ளாக்குறோம், நாங்க பேசாம இருந்து நாங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க சரியா பதில் சொல்லாததுனால நீங்க மன உளைச்சலுக்கு உள்ளாகிதான் எங்களுக்கு வந்து பேச விடுறது இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அங்க வந்து ஹிஸ் ட்ரைங் டு ஸ்கோர் பாயிண்ட்ஸ் வித் விஜய் சேதுபதின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அங்க வந்து விஜய் சேதுபதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் வந்து போட்டியாளர்கள் எல்லா சீசன்லயும் எல்லாரும் போட்டியாளர்களாக இருந்தாங்க, இங்க வந்து எல்லாரும் புனிதர்களாக இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாரு. அடுத்தவங்க வந்து என்னன்றது யோசிச்சுட்டு இருந்தாங்க 7 சீசனா, இங்க உள்ளவங்க எல்லாம் வந்து என்ன நான் என்னன்னு யோசிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் சொல்லுவாங்க, போன சீசன்ல வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம், இங்க ஒவ்வொருத்தனுக்கு உள்ளேயும் 10 கேரக்டர் இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னது வந்து ரொம்ப ஃபனியா இருந்துச்சு. சில விஷயங்களை பேசுறது வந்து நல்ல கோர்வையா அழகா பேசுறாரு, ஆனா அது அவர் மைண்டுக்கு ஏத்திக்கிறாரு. சோ அவர் சொல்றது எல்லாமே சரியானதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ரஞ்சித் கிட்ட கேள்வி கேட்கும் போது ரஞ்சித் சொல்வாரு, 7 சீசன்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா நீங்க விஜய் சேதுபதி இந்த ஷோவை நீங்க ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து he will pay tribute to he will acknowledge Kamal Hassan's contribution. அவரோட இடத்துக்கு நான் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்வாரு. ஆனா என்ன இதுல ஒரு விஷயம்னா, கமல்ஹாசன் வந்து அவர் சரியான ஹோஸ்ட் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவர் செஞ்ச தவறு என்னன்னா, போன சீசன்ல மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணதுதான் தவறு. தொடர்ந்து வந்து அந்த பொண்ணு கேள்வி கேட்காம அது கண்டினியூஸா அந்த மாயா பேசும்போது சிரிக்கிறது, அதுல தான் அவர் தவறா போனாரு. சோ ஒரு நியூட்ரல் பார்ட்டியா இருந்த கமல்ஹாசன் இப்படி மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாரு போதுதான் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து we all got upset and disappointed. அதனால தான் வந்து அந்த ஒரு இஃபெக்ட் இருந்துச்சு அவருக்கு. 7 சீசன் பண்ணும்போது 6 சீசன் வரைக்கும் ஒன்றும் பிரமாதமா நம்ம வந்து அவர் தட்டி கேட்டதெல்லாம் பாராட்டணும். ஆனா 7ஆவது சீசன்ல வந்து அவர் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணவே தான் அவரோட நிறைய நேரங்களில் அவரை வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணாங்க. அதுதான் விஷயம், சரியா? அப்ப விஜய் சேதுபதி சொல்றாரு, கமல் வந்து இஸ் a குட் பர்சன், அவர் வந்து நிறைய இருக்கு அவர்கிட்ட சேகரிச்ச நாலேஜ், அதெல்லாம் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவாரு, அவர்கிட்ட நிறைய அன்பு இருக்கு தரத்துக்கு அப்படின்றதுலாம் சொல்றாரு. and I agree. கமல்ஹாசன் as a person is a wonderful person, right? நான் விமர்சிச்சது அவர் வந்து அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணது மட்டும்தான். அண்ட் ஸோ அதை வந்து இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அடிக்கோடிட்டுன்ற வார்த்தையை அவர்கிட்ட இருந்து எடுத்தது தான், ரைட்? சரி, அன்ஷிதா வந்து அப்புறம் பேசுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க. இல்லை நீங்களாம் டாஸ்க்லாம் கொடுத்தீங்களா? விஜய் சேதுபதி சொல்லுவாரு, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதா சொல்லுவாங்க, இல்லை வன்மத்தை கக்குனாங்க, இது வன்மத்துல பண்ணதுன்னு. ஜாக்லின் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் மனசாட்சியோட பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்ப தீபக் வந்து என்ன சொல்றாரு, இப்பதான் வந்து பெண்கள் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது I thought that was a little offensive. என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, ரைட்? ஸோ அது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. அப்புறம் முத்துக்குமரன் எழுந்திரிக்க வச்சு அவர் வந்து கேட்பாரு, விஜய் சேதுபதி நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த 5 செட் பர்பீஸ், அப்புறம் வந்து ஐ திங்க் 5 different types of exercises she has given Manjari and asked him to do 3 sets of it. ஒவ்வொரு செட்டும் வந்து 30 போடணும் and 3 சர்க்கிட்ஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நான் வந்து ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்னேன், இது வந்து ஏற்புடையதே கிடையாது, திஸ் இஸ் ரியலி பிசிக்கல் டார்ச்சர் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆனா முத்துக்குமரன் வந்து அங்க அதை பண்ணாததும் தப்பு, ஐ மீன் அதை பண்ணே ஆகணும்னு நின்னது தப்பு அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா சௌந்தர்யா சொல்லுவாங்க, ஒரு செட் போதும்னு சொன்னாங்க, நீ நிறுத்து, உன்னால் முடிஞ்சது மட்டும் செய்யணும் கேட்காம பண்ணுவாரு. பிகாஸ் he wants to prove a point. வீடே பத்தி எரியும் போது இவர் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. பத்த வச்சதே இவர் தான், தீய பத்த வச்சு வீட்டை எரிக்க ஆரம்பிச்சதே முத்துக்குமரன் தான். ஆனா he will just keep quiet. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சரியும் தப்பு, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்ததும் தப்பு, முத்துக்குமரன் அப்படி ரியாக்ட் பண்ணதும் தப்புன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது, சரியா? அப்ப மஞ்சரி கிட்ட கேட்கும்போது மஞ்சரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது முத்துக்குமரன்றதுனால தான் கொடுத்தேன் அப்படி. மஞ்சரி வாஸ் லாஸ், மஞ்சரி வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ். என்ன பண்றது, எது கேப்டனாக யோசிக்கிறதா இல்ல வந்து படைத்தலைவியாக யோசிப்பதா அப்படின்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க. இந்த வீட்டுல வந்து கேப்டன் ஆகுறதுன்றது வந்து ஒரு கர்ஸ்.
it is not exactly a blessing. It's not a boon, it's a bane. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா வரும்போது வீட்டை சமாளிக்கிறது பெரிய சவாலாக இருக்கும். இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணும், நீங்களும் உங்க விளையாட்டை விளையாடணும். So what do you do? So it is not an easy task. வரவங்க எல்லாருமே வந்து திக்குமுக்காடி தான் போறாங்க, right? So and Manjari got lost and I think she did not do it right? அதிகாரத்தை பயன்படுத்திட்டாங்க, அதுவும் தவறான நேரத்தில் பயன்படுத்தின மாதிரி அவங்க வந்து ப்ரோவோக் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக வந்து ஆனந்த் என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துக்குமரன் செஞ்சதுக்கு காரணம் வந்து ஈகோ. இது நான் வந்து பண்ணி ஆவன்ற ஈகோவில் தான் பண்ணார தவிர வேற ஒன்றுமே கிடையாதுன்றது. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், மஞ்சரி அப்படிப்பட்ட டாஸ்க்கு கொடுத்துருக்கவும் கூடாது, முத்து பண்ணி ஆவன் அடம் பிடிச்சிருக்கதும் கூடாது. அடுத்த டாஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாச்சனா வந்து ஜெஃப்ரி வந்து 100 தோப்பு காரணம் போட வச்சுது. அந்த பொண்ணு வந்து சாரி சொல்றது கூட நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட வந்து ஒத்துக்கும் போது கூட, ஏன்னா ஜாக்லின் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, சாச்சனா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு. அதுக்கு வந்து ஆமா அது தவறு தான், ஆனால் அவரும் முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. இது விக்டிம் பிளேம் பண்றீங்க, ரைட்? அது தவறு இல்லை. ஸோ இங்கே வந்து சாச்சனா வந்து எந்திரிச்சு நின்று பேசிட்டு இருக்கும்போது தர்ஷிகா வந்து தலையாட்டுவாங்க, இல்லை அது பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாச்சனா வந்து வேணும்னு தான் பண்ணாங்க. அன்ஷிதா எழுந்திரிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாச்சனா வந்து வன்மத்தை தான் கக்குறாங்க, வேணும்னு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அன்ஷிதாவும் சொல்லுவாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து ஜெஃப்ரி சொல்வாரு, இந்த மாதிரி நான் வந்து வலி இருக்குன்னு சொல்லி கேட்ட பிறகு ஆமா எனக்கு தெரிஞ்சுதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு பர்பஸ்லியே தான் நான் கொடுத்தேன்ற மாதிரி சொல்லுவாங்க. யூ டோன்ட் ஹீட் அ பர்சன் ஹூஸ் டவுன். வேதனையில் இருக்கிற ஒருத்தவங்களை இன்னும் வேதனைப்படுத்துறது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு அதை செஞ்சதெல்லாம் ரொம்ப தவறாக இருந்துச்சு. ஐ வாஸ் திங்கிங் ஷி வில் பி அவுட் ஆஃப் த கேம்னு. பட் பார்த்தா வர்ஷினியை வெளியாக்கியிருக்காங்க. பட் வர்ஷினி, டு பி ஃபேர், வர்ஷினி அண்ட் சாச்சனா 2 பேருமே வந்து லோல தான் இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் a few hundred votes. அது லாஸ்ட் மினிட் மாறி இருக்கலாம். பட் டபுள் எவிக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா சாச்சனா போயிருப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் கேட்கும்போது சாச்சனா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே திக்கு முக்காடி மூச்சடைச்சு அழ பார்க்குறாங்க. அப்புறம் இல்லை சார் உடனே இங்கே வந்து விஜய் சேதுபதிக்கு தாங்க முடியல. அவர் வந்து யூ கேன் ஃபீல் இஸ் லைக் ஆரம்பிக்கிறாரு, நிறுத்துறாரு, சாச்மா அப்படின்னு தகைங்கிறாருங்க. அந்த பொண்ணு அழுகுறாள், அவரால் தாங்க முடியலன்ற மாதிரி. ஓகே, ஸோ ஓரளவுக்கு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கட் டு பிரேக், ஷீ கோஸ் அண்ட் ஷீ ஸ்டார்ட்ஸ் வெயிலிங் அவே. சத்தம் போட்டு அழுகுறா அந்த பொண்ணு. பட் இஸ் அந்த நேரத்தில் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் ஷீ நீட்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் கைடன்ஸ். 21 வயசு பொண்ணு. பட் அவள் கேட்பா, நான் செய்யறது சரியா, அந்த மாதிரி சில நேரங்களில் கேட்குறான். ஆனால் சொல்ற பேச்சும் சொல்றதையும் கேட்க மாட்டா, உள்வாங்கிக்க மாட்டா. அதுதான் விஷயம். ஸோ அப்படி அழும்போது எல்லா பெண்களும் போய் வந்து முதல்ல போறது தர்ஷிகா. மேபி ஷி ஃபெல்ட் கில்ட்டி, நானும் தானே பேசினேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். தர்ஷிகா வென்ட் இன் டு கன்சோல் ஹர். பவித்ரா எல்லாரும் வராங்க. இதுக்கு இடையில வந்து பவித்ரா வந்து கேள்வி கேட்பாரு விஜய் சேதுபதி, சரி நீங்க தான் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நீங்க ராஜமாதா, நீங்க வந்து ஏன் வந்து அறிவுரை சொல்லல, அவங்க செய்யறது தவறுன்னு ஏன் சொல்லாம நீங்களும் ஃபுல்லா தோப்புக்காரன் போட வச்சிங்கன்றது ஃபேர் எனஃப். பிகாஸ் அது வந்து ஃபுல்லா போட வைப்பாங்க பவித்ரா. அண்ட் ஐ தாட் வாஸ் ஓகே, வே இஸ் யோர் தாட் ப்ராசஸ். அவங்க வந்து நியாயப்படுத்துவாங்க, ஓ ஹீஸ் a ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதனால 100 தோப்புக்காரன் what do they even say? I'm like என்னத்தான் இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து பவித்ரா வந்து கோவம் அடைஞ்சு she will try to defend it and she will be saying that, oh ஜெஃப்ரி வந்து சொல்லியிருக்கலாம், அவன் ஏன் வந்து வெளியில வந்து சொன்னவன் ஏன் அங்க சொல்லியிருக்கலான்னு ஜெஃப்ரி மேல வந்து பழிய போடுவாங்க. ஸோ பவித்ரா போறாங்க, தர்ஷிகா போறாங்க, ஜாக்லின் அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க and all of that. and சாச்சனா says, you know what, குமரன் அண்ணன் கூப்பிடுங்க அப்படின்னு முத்துக்குமரனை கட்டி பிடிச்சும் அழுவாங்க. ஷீ இஸ் வெரி க்ளோஸ் வித் முத்துக்குமரன் அண்ட் விஷால். அப்புறம் விஷாலும் வருவாங்க. ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு இடையில என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணு சாரி கேட்டேன்னு சொல்லிடுவான். ரஞ்சித் எழுந்திரிச்சு நின்று, ரஞ்சித் நீங்க கூட தானே இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னா, ஆமா கேட்டாங்க அப்படின்னு ரஞ்சித் சொல்லிடுவாரு. அண்ட் ஜெஃப்ரி இல்ல சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது இந்த சைட்ல இருந்து நினைக்கிற வர்ஷினி சொல்லுவாங்க, இல்ல அவங்க சொல்லலைன்னு. ஸோ என்னன்னா, லாங் ஸ்டோரி ஷார்ட், அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்கல ஜெஃப்ரி கிட்ட. உன் கால் வலிச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி ஆமான்னு சொல்லும்போது எனக்கு நான் வேணும்னு தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றான். ஆனா அந்த இடத்துல வந்து அவன் மன்னிப்பு கேட்கலன்றது ஜெஃப் தரப்பு வாதம், கேட்டாங்கன்றது வந்து ரஞ்சித் சொல்றாரு. அண்ட் அந்த பொண்ணு சொல்றான். ரஞ்சித் வந்து கடைசியில வந்து அவர் வந்து கேட்கவே இல்லைன்றாரு. எனக்கு சரியா எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்ப எதுக்காக சொன்னீங்க? ஸோ ரஞ்சித் வந்து ரியலி அவர் வந்து எதுக்காக கேம் இந்த டாஸ்க்கும் முன்னுக்கு வர மாட்டாரு, வந்து விளையாடுறதுக்கும் ஓகேன்ற மாதிரி வராரு. அந்த ஒரு டாஸ்க் ஆடினாரு, இப்போ இந்த மூக்கில் அடிபட்டு அது காயமாயிடுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பண்ற மாதிரி வராரு. அப்புறம் வேற யாராவது போறதானா நீங்க போகப்பா அப்படின்னு என்ன அனுப்பிச்சு விட்டுறாரு.
ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் ஓ மை காட். எனிவே, ஸோ அங்கே வந்து அந்த குழப்படி வருது. அண்ட் இந்த பொண்ணு அழுகுறதை பார்த்துட்டு முத்துக்குமரன் கட்டி பிடிச்சி அழுகுறா. அப்புறம் வந்து விஷால் வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் ஜாஃபி வந்து சரி விட்டுரு, இது வந்து நான் கேட்கலன்னு வச்சுக்கோ, நான் சரியாக கேட்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சாந்தப்படுத்துறாரு. இதுதான் வந்து அப்புறமா இந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து அவர் வந்து சாசனட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, சாரி சார் நான் ஜோன் அவுட்ல இருந்தேன்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு கோர்வையா அவர் சொல்லுவார். விஜய் சேதுபதி வாட் அன் அமேசிங் மெமரி, இப்படி 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 சொன்னாங்க அப்படின்றது வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்வார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி, அந்த கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மஞ்சரி admits that she was indecisive ன்ற மாதிரி he forces her to say it basically, but I felt that Manjari failed as a captain as well. So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ராணவ் கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் வந்து ராணவ் கிட்ட வந்து கேள்வி கேட்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் சேதுபதி ராணவ் கிட்ட வந்து கேள்வி கேட்பாரு. அவர் பண்ண விஷயங்களை பற்றி கேட்கும்போது அவர் வந்து சொல்ல வர்றது வந்து அவர் என்ன செய்வார்னா, விஜய் சேதுபதி he will turn to the audience. இப்போ அவர் சொல்றது குழப்பமா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஆடியன்ஸ் கேட்கும்போது he's forcing the audience to agree with him, because அங்க இருக்கிற ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே. விஜய் சேதுபதிக்கு அந்த அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுதானே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அக்ரி பண்றாங்க. ஐ ஃபீல் விஜய் சேதுபதி கொஞ்சம் காம் டவுன் ஆகி அவங்க என்ன பேச வராங்க. எஸ், இட்ஸ் வெரி ட்ரைங் டு லிசன் டு சம் ஒன் கண்டினியூஸ்லி அண்ட் இட் டஸ் ஆக்டிவ் லிசனிங். 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேட்கறது சாமானிய விஷயம் கிடையாது. இவர் நின்று கேட்குறாரு, அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, அதையும் அவர் சொல்வார். எஸ், பட் கொஞ்சம் யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் சம் ஃபார்ம் ஆஃப் calmness, you must adopt it. இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சோஃபா செட் மாதிரி ஒன்று போடலாம். come with a high chair or a big chair, let him sit. அப்படியும் பண்ணலாம். இதுதான் என்னோட அபிப்பிராயம், இதுதான் என்னோட கருத்து. பட் எனிவே, ஸோ இந்த சீன்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து ராணுவத்தை பேசிட்டு கோவப்பட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே போவார். இல்லை எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி cuts a show and he starts walking out. ரைட். அப்புறம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இல்லை நான் உங்களை அடுத்த வாரம் நாளை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியாகிறாரு. கட் பண்ண அருண் வந்து முத்துக்குமரனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ரஞ்சித் கிட்ட. முத்துக்குமரன் வந்து நான் வந்து மஞ்சரியை பத்தி பேசும்போது இல்லை மஞ்சரி இப்படி சொல்லல அப்படின்னு மஞ்சரிக்காக பேச வந்தார். இல்லை நீ அந்த பக்கமே இல்லைன்னு சொல்லும்போது மஞ்சரி சொல்லுவாங்க என்கிட்ட, அருண் சொல்லுவாங்க, மஞ்சரி என்கிட்ட சொல்லுவாங்க இல்லை அருண் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. அப்போ அவர் அந்த பக்கமே இல்லாத முத்துக்குமரன் எதுக்காக இந்த மாதிரி மூக்கு நுழைக்கிறாருன்ற மாதிரி பேசி முத்துக்குமரன் ஃபுல்லாக வந்து கண்டெம் பண்ணுவார். இப்போ அருண் அண்ட் விஷால் ஆர் வெரி க்ளோஸ், ரைட்? இப்போ முத்துக்குமரன் மேலே வந்து அவர் வந்து அவரோட அட்டென்ஷன் மாறி இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹி வில் கோ ஆல் அவுட் அருண் டு புட் முத்துக்குமரன் டவுன். ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்ப்போம். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே நிகழ்ச்சி எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் எவிக்டானவங்க காத்து வாக்கில் வந்த தகவலின்படி வர்ஷினி. ஸோ இது வரைக்கும் 6 எபிசோடில் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது எங்களுக்கு வந்து தகவல் சரியாக இருந்திருக்குது. நாட் ப்ரெடிக்ட், எங்களுக்கு வந்து தகவல் சரியாக இருந்திருக்குது. இதுவும் சரியாக இருக்குன்ற நம்பிக்கையில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.